ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகனின் நெற்றி விபூதியை தொட்டதன் பலனாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. ஆம் என் செல்வமே, இந்த நெத்தி விபூதியை உன்னை தொட சொன்னதின் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இதை முழுசாக கேட்டு முடிச்சினா எல்லாமே உனக்கு புரிய வரும். இந்த விபூதி தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படிதான் இப்போது என் நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு. ரொம்ப நாளாக நீ நினச்சது நடக்காமல் போகுது. இல்லாட்டினா நடக்கிறது போல் வந்து கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல் அது வெற்றிகரமாக முடியாமல் கடைசியில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தடுத்து நிறுத்தப்படுது. இப்படி இத்தனை நாட்களாக உனக்கு நடக்காமல் இருந்த விஷயமும் தடையும் பிரச்சனைகளுமாக இருந்த விஷயமும் இப்போது முழுவதுமாக வெற்றி கிடைக்கும் விதத்தில் மாறும்படி செய்வதற்காக தான் என்னுடைய நெத்தி விபூதியை தொட சொன்னேன். உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தர் சிரித்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போது அப்படிதான் உன்னை ஏமாத்தினவங்க இன்பமாய் மகிழ்ந்து உன் கண்ணெதிரிலேயே நல்லா உலாவிக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் கவலைப்படுறதை பார்த்து பொறுக்க முடியாமல் உன்னை காப்பாற்றி உன்னை ஏமாத்தினவங்களுக்குரிய தண்டனையை கொடுப்பதற்காக நானே தேடி வந்துட்டேன். நீ வாழ்க்கையில் நல்லா உயர்ந்து செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழ்ந்தினா மற்றவங்க உன்னை பார்த்து பொறாமப்பட்டு பேசுவாங்க. இதுவே வாழ்க்கையில் தாழ்ந்து வீழ்ந்து கஷ்டப்பட்டினா அவன் எதுக்கும் சரியில்லை, எதுக்கும் லாயக்கில்லை, எதுக்கும் உதவ மாட்டான், எதுவும் வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டான், அவன் ராசியே இல்லாதவன்னு கேவலமாக பேசுவாங்க. இதுதான் மனிதர்களின் உலகம். நீ என்ன செஞ்சாலும், நல்லா வாழ்ந்தாலும் சரி, அழிஞ்சு போனாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, இந்த உலகம் உன்னை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். நீ அதனால தான் யாரையும் நம்பாமல் உன்னை நம்புன்னு சொன்னேன். உன் உழைப்பை நம்புனினா, உன் முயற்சியை நம்புனினா, உன் முயற்சிக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் நீ செஞ்ச உழைப்புக்கும் நீ வலித்த வியர்வைக்கும் சேர்த்து நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். ஓம் சரவணபவன்னு என்னுடைய நாமத்தை சொன்ன உன் வாழ்க்கையில் இப்போது என் நெற்றி விபூதியை தொட்ட உன் வாழ்க்கையில் தான் ஒரு மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக உன்னை தேடி வந்தேன். இப்போதே உனக்கு இருக்கிற கஷ்டங்களையும் உன் மன வேதனைகளையும் ஒன்றுமில்லாததாக தீர்த்து வைக்க போகிறேன். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நான் சொல்லியும் கூட உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறலையேன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? அப்பா முருகா, தினமும் நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்கிறீங்க, நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க, ஆனால் எதுவுமே நடக்கலையேன்னு நீ அவசரப்பட்டு புலம்பிக்கிட்டே இருந்த. நான் என்ன சொன்னாலும் அது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏன்னா நான் பொய் சொல்கிறதோ அல்லது வாக்கு மாறுவதோ கிடையாது. கடைசி நிமிஷத்தில் கூட உன் வாழ்க்கையை மாற்றுவேன்னு நான் சொன்னது போல தான் இப்போது அதற்கான உரிய நேரம் வந்துட்டதால உன்னை காப்பாற்றும் விதமாக நீயே எதிர்பாராத அதிசயத்தை நடத்த போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க அளவில்லாத அன்புக்கு உரிய பலனையும் அளவில்லாமல் மகிழ்ச்சியாக அனுபவிக்க போகிற. ஏன்னா உனக்காக நீ கேட்டதையும் கேளாததையுமே கூட உனக்காக அள்ளி அள்ளி தருவதற்காக ஓடி வந்திருக்கேன். ஒரே நாளில் எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இதுக்கு மேலே என்னால் முடியலை, நான் செஞ்ச முயற்சிகளுக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு மனமுடைஞ்சு போகாதே. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ முயற்சியை அதிகப்படுத்தும் போது கண்டிப்பாக உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் நிச்சயமாக என் ஆசீர்வாதத்தோடு கிடைச்சே தீரும். உன் கூட எப்போதுமே உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? நீ மட்டும் தைரியமாக இருந்தினா உனக்கு அநியாயம் செய்யக்கூடிய அத்தனை பேரையும் இந்த உலகத்தையும் உன்னால் எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் நீயே தப்பான வழியில் தவறு செய்யக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய ஆளாக இருந்தினா யார் முன்னாலேயும் நிமிர்ந்து கூட நிற்க முடியாது தானே? அதனால தான் முதல்ல நீ சரியா இருன்னு சொல்கிறேன். நீயே தப்பாக இருந்தினா தப்பு செய்கிறவனை எப்படி தட்டி கேட்க முடியும்? முதல்ல உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையும் சரியாக செய். ஒழுங்காயிரு, ஒழுக்கமாயிரு, எல்லா வேலைகளையும் சரியாக செஞ்சு
எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே நினச்சி நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு. எப்போதும் நல்லதை தான் செய்யணுமே தவிர நீ தெரியாமல் கூட யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது. ஏன்னா நீ எந்த அளவுக்கு நல்லது செய்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் செய்வேன். கோடி கோடியாக நீ கோடிக்கணக்காக சம்பாதிச்சாலும் நான் உனக்கு என்ன நடக்கணும்னு விதிச்சிருக்கணும் அதன்படி தான் உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். உன் விருப்பப்படி நீ எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம், ஆனால் உன் விருப்பப்படி நீ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமான்றது ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு நம்ம இதை வச்சு சந்தோஷமாக வாழலாம் நினைக்கிற மனிதன் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா அவன் நன்மைகளை செஞ்சுருக்கணும். ஒருவேளை அவன் தீமையை செஞ்சு தப்பான வழியில் சந்திச்சு அந்த காசையெல்லாம் சம்பாதிச்சிருந்தானா நான் அவனுக்கு ஒருபோதும் சந்தோஷத்தை தரமாட்டேனேன் செல்வமே. அதனால தான் சொன்னேன், நான் விதித்த விதிப்படி தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும்னு. தவறே செய்யாதவன் கோடிக்கணக்காக கையில் காசு வசதி இல்லைனாலும் அவன் சந்தோஷமாக வாழும்படி செய்வதற்கும் என்னால் முடியும். அப்படி தான் உன் வாழ்க்கையில் இத்தனை காலம் வேணும்னா கஷ்டத்தோடு நீ கவலையோடு வாழ்ந்திருக்கலாம். இனிமே உனக்கான நல்ல காலம் பிறந்துடுச்சு. நீ என்கிட்ட கேட்டதை விட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக உனக்கு அள்ளி கொடுத்து வளமான வாழ்க்கையை நீ வாழும்படி செய்ய போகிறேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தெய்வீக சக்தி இருக்குது. ஆனால் அவர்கள் செய்கிற நல்லதையும் கெட்டதையும் பொறுத்து அந்த தெய்வீக சக்தி அவங்க கூட இருக்கிறதா விலகி போகிறதான்ற வேலையும் இருக்குது. ஒரு மனிதன் நல்லவனாக இருந்து மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யும்போது அந்த தெய்வீக சக்தி எப்போவுமே அவன் கூட துணையாக இருந்து என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவன் வாழ்க்கையை மாற்றி உயர்த்தி நல்லது நடக்க வச்சிடும். ஆனால் ஒரு மனிதன் கெட்டவனாக இருந்தால் அவன் மற்றவங்களுக்கு கெட்டதையே செய்கிறானா அவனுடைய தெய்வீக சக்தி பயனற்றதாக அவனை விட்டு விலகி போவதாக மாறிவிடும். அதனால தான் நீ எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் மனசு மாறிடாமல் நல்லதையே செய்யக்கூடிய ஆளாக இருன்னு சொல்கிறேன். உனக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே நீ நினச்சதெல்லாம் நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன் கைகளில் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் 2 மாற்றங்களை செய்ய போகிறேன். உன்னுடைய விடாமுயற்சியும் நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய உழைப்பும் இப்போது பலன் கொடுக்க போகுது. நீ எதுக்காகவும் கலங்க வேணாம். இனிமே நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீதான் ஜெயிப்ப. நீ வெற்றி அடைவதற்கு உனக்கு உறுதுணையாக ஆறுதலாய் அரவணைப்பாய் பக்கபலமாய் நான் இருக்க போகிறேன். நீ நிறைய திட்டம் போடுற, ஆனால் உனக்கு எது சரியானதுங்கிறது உன்னை விட எனக்கு தானே தெரியும். உன் மனசு ஒன்று நினைக்கிது, உன் வாய் ஒன்று பேசுது. ஆனால் நீ நினைக்கிறதுக்கு முன்பாகவே என்ன நினைப்ப என்ன நினைக்க போகிறன்றதையெல்லாம் நான் முடிவு செஞ்சு வச்சுருக்கேன். நீ எப்போவுமே மனசில் நல்லதையே நினச்சினா நடக்க போகிறதும் உனக்கு நல்லதாகவே இருக்கும். நீ போடுற திட்டம் எந்த வகையிலும் யாருக்குமே நஷ்டத்தையோ கஷ்டத்தையோ துக்கத்தையோ தராத வகையில் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தக்கூடிய திட்டமாக இருந்ததுன்னா அந்த திட்டத்தை வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன். இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்க போது உன் வாழ்க்கையில் நீ நினச்சதெல்லாம் நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் செய்வதற்காக தான் இந்த முருகப்பெருமான் என் நெற்றி விபூதியை தொட சொன்னேன். நீ எதுக்காகவும் பயப்படாத. எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? என்னுடைய கைப்பிடிக்குள்ள என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீ இருக்க. அதனால் எல்லாத்தையும் நான் சரி செய்வேன் என மனசார நம்பு. உன் பொறுமைக்கு பலனாகவும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பரிசாகவும் நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையையும் உனக்கான அழகானதாக மாற்றி அமைக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் செய்து தர தயாராக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? இப்போது நடக்கிற எந்த விஷயத்தை பார்த்தும் நீ மனமுடைஞ்சு போக வேணாம். இன்னும் எத்தனையோ மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போதைய கஷ்டத்தை மட்டுமே யோசிச்சு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, நம்ம என்ன செய்ய போகிறோமோன்னு
பயந்து நடுங்க வேண்டாம். ஓ வாழ்க்கையில் நீ போட்ட திட்டத்தை விட அழகாக செயல்படுத்தி உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை தருவதற்கு தயாராக உன் அப்பன் முருகன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா அந்த நம்பிக்கையே உன் துன்பங்களையும் துயரங்களையும் தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துரும். எல்லா மனிதர்களும் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை அனுபவித்து சந்தோஷத்தையும் அனுபவிப்பதற்கான காலகட்டம் வரும். நீயும் இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை நினச்சி பதட்டப்படவோ பயப்படவோ வேணாம். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையோடு உன் கடமைகளை நீ செய்யும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான காலகட்டம் வரும். நீ எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலையே நினச்சி இப்போதைக்கு வருத்தப்படாத. எந்த நேரத்தில் நடந்தால் அது சரியாக வருமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் அதை நடத்தி முடிப்பேன். நீ பொறுமையாக இருந்தீனா உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நீ பொறுமையாக காத்திருந்தீனா இந்த காத்திருப்புகளுக்கும் சேர்த்து நான் உனக்கு நன்மைகளை தருவேன். இனி வரப்போகும் என்னுடைய பேரருளின் காரணமாக உன் வாழ்க்கைங்கிறது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானதாக அழகானதாக இருக்க போது. நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த விஷயமெல்லாம் இப்போது உனக்கு வெற்றியை கொடுக்க போது. நீ முயற்சி செய்வது அவசியம்தான். சில சமயம் உன்னால் எல்லாமே நீ நினச்சது போல் முடிக்க முடியாமல் நடத்தி கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் இத்தனை நாள் கஷ்டப்பட்டது இப்போது அதற்குரிய பலனை தரும்னு முழுசாக நம்பு. நீ இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க. இத்தனை நாளாக பக்தியோடு என்னை நம்பி வாழ்ந்திருக்கிறாய். அப்படி இருக்கும்போது உனக்கானது நீ எதிர்பார்த்தது போல் நடக்காமல் போகும்படி நான் விட்டுட மாட்டேன். நீ எப்போதும் தைரியமாக இருந்தினா இந்த நிலை கண்டிப்பாக மாறும். இனி நடக்க போகிற அனைத்தையும் உனக்கு பிடிச்சது போல் உன் நன்மைக்காக உனக்கு நல்ல விதமாக நான் நடத்தி முடிக்கிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து இந்த பதிவை நீ கேட்டு முடிக்கும் இந்த நொடியிலிருந்து உன் கர்ம வினைகளெல்லாம் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் உனக்கு முழுவதுமாக மகிழ்ச்சி கிடைக்கும்படி நான் செய்வேன். நம்பிக்கையோடு கொஞ்சம் காத்திருந்தினா நான் தரப்போகிற பரிசுங்கிறது நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு மிக பெரியதாக இருக்கும் என் செல்வமே. என்னுடைய ஆசீர்வாதத்தோடும் என்னுடைய அருளோடும் நீ ஆச்சரியப்படும்படியாக ஒரு அழகான வாழ்க்கையை தான் நான் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன்.